ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் டு கவிதேஷ் குக்கிங் சேனல். எவ்வளோ தான் நம்ம ட்ரை பண்ணாலும் ரோட்டு கடையில் செய்கிற மாதிரி அந்த சிக்கன் பகோடா டேஸ்ட் சாஃப்ட்னஸ் வரவே மாட்டேங்குதா? அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே பயங்கர டேஸ்ட்டு, ரொம்ப சாஃப்ட்டு. சாப்பிட்டு பார்த்தா நீங்களே அசந்து போயிடுவீங்க. வாங்க செய்யலாம். அதுக்கு என் சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதன் கூட இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறேன். கலரை ஆட் பண்ணவே இல்லை. ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், மிளகுத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் ஆட். இப்போ ஜீரகம் போட்டுக்கிறோம். அடுத்தது கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 சைஸ் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இது மைதா ஆட் பண்ணுறதாலும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். அடுத்து ஒரு கருவேப்பிலை லிப்ஸ் கிள்ளி போட்டுக்கோங்க. எனக்கு கருவேப்பிலையோட அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. அதுக்காக இதெல்லாம் சேர்த்து நல்லா போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் கறிக்குள்ள சேர்ந்து வரட்டும். அந்த மாதிரி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒருவேளை ரொம்ப கட்டியாக இருந்துச்சு, பிசைய முடியல அப்படின்னா லைட்டாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதா நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் கலர் ஆட் பண்ணலை. காஷ்மீரி சில்லியே நல்ல கலர் கொடுக்கும், அதனால் நான் ஆட் பண்ணலை. இதை அப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட். தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். இப்போ ஒரு பீசஸாக எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 சைடு வெந்ததுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. அதை திருப்பி போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிளறி விட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா செவந்து வரும். நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். பார்த்தா நல்லா தெரியும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போது நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எடுத்துட்டு மீதம் இருக்கிற சிக்கனையும் போட்டு எடுத்துக்கோங்க. இதே உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வேணும்னாக்கா நீங்கள் இன்னொரு வாட்டி போட்டு அதையே நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஆனியன் கூடவும் லெமன் கூடவும் நீங்கள் சேர்த்து பரிமாறும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டு சொல்லவே வேணாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். இது நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டு தரும். சிம்பிளான மெத்தட் தான். இதை செய்யறதுக்கு 50 மினிட்ஸ் தான் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.